2026 வந்துருச்சு. நான் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ எனக்கு கையில நடக்குது. ஐயோ நான் வாய் தவறி சபையில வந்து குடும்ப ஜெபம் பண்ணிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து வச்சிட்டேன். அந்த தீர்மானம் வந்து என்ன ஆச்சுன்னா நான் வந்து வாய் தவறி சொன்னதுனால என்னால வந்து என் குடும்ப ஜெபத்தை வந்து செய்ய முடியல. நீ கை ஊங்குறியான பார்த்து கிட்ட வர நீ அடுக்க வர இங்க பாரு இங்க வாய நான் உன்னை கை ஊங்குல திட்டுல எதுவுமே பண்ணல. நீ ஏதோ பொழும்பிட்டு இருந்தியே அது என்ன பொழும்புறா? அப்ப 20 வருஷமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி நான் பொழும்புறேன். உன பேசுறது கூட உனக்கு பொழும்புற மாதிரி இருக்கா? கர்த்தாவே எனக்கு என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு குத்துருக்கீங்க பாத்தீங்களா? இவங்க நான் பேசுறது கூட பொழும்புலன்னு இருக்கிறாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன். பொழும்புங்க நீ ஏதோ நினைச்சு சோகமா இருக்கியா? அதை பண்ணி கேட்கலான்னு வந்தமா. சோகமா? அப்படி வாங்கும் சோகம் வந்து என்ன ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கா என்ன நாள்? யோ என்ன நாள் இன்னைக்கு? ஆண்டி சொல்றாங்க சொல்ல. ஓ ஆமா நியூ இயர். நான் சாரி மறந்துட்டேன். நியூ இயரா? இன்னைக்கு சபையில இருந்து வீட்டுக்கு வரும்போது நீ என்ன தீர்மானம் எடுத்து? சரி நம்ம 2 பேரும் என்ன தீர்மானம் எடுத்தோம்? குடும்ப ஜெபம் பண்ணணும் தீர்மானம் எடுத்தோமா? ஆமா. எடுத்துட்டு என்ன பண்றது? குடும்ப ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஐயோ ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் ஆச்சு. ஆமா நம்ம ட்ரை பண்ண முடியாதா? குடும்ப ஜெபம்? ஆமா. சரி பண்ணுவோம். சரிங்க என்ன நேரம் ஆகுது? சரி 6:30 மணி ஆச்சு. வாமா நம்ம குடும்ப ஜெபத்தை பண்ணலாம். 6:30 மணியா? ஆமாமா. இது 6:30 மணிங்க? ஆமாமா 6:30 மணிக்கு. அதுக்கே இவ்வளவு ஷாக். 6:30 மணி ஆச்சுங்க. 6:30 மணி தான் குடும்ப ஜெபம் பண்ணும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது இல்லையா? ஏன் என்ன சொன்னாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல? மக்களுங்க நீங்க என்ன சொன்னா தாமா தெரியும். எல்லாத்துக்கும் எதனா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பார்த்து? முடியலடா சாமி முடியல. நான் அம்மா வீட்டுக்கு போறேன். சரி வாமாமா. என்னன்னு சொல்லுமா? என்னதான் சொன்னாங்க சொல்லுமா. இந்த பாருங்க இன்னைக்கு நியூ இயர். ஆமா. வருஷம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 6:30 மணிக்கு சரியான படங்க. ஆமா போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். சரியான படம். ஓடிடில இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல, யூடியூப்ல இல்ல. அது சரியான படங்க. நம்ம ஃபேமிலியா ப்ரேயர் பண்றதை தவிர்த்துட்டு ஃபேமிலியா மூவி பார்த்தா டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும்ல. டைம் ஆச்சு. குடும்ப ஜெபம் பண்ணணும் இல்ல? அத்தனை பார்த்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன தியேட்டர் கூட்டு போல, மூவி கூட்டு போல, ரெஸ்டாரண்ட் கூட்டு போல, எங்கேயுமே நீ கூட்டு போல. நீ என்னதான் லைஃப்ல பண்ற? சரி வா. நீ ஆசைப்பட்ட மாதிரி வா மூவி பார்க்கலாம் வா. சரி பார்க்கலாம் வா. இதுகிட்ட நான் பண்ற அவசரம் உன்னோட ஆசை நிறைவேற்றணும்னு சொன்னமா. கஷ்டம் பாருமா. என்ன சீனுங்க அது? ஐயோ வேற லெவல். அதுக்கே இப்படி பண்றோம். அந்த ஆடியன்ஸ் பாத்தீங்களா? கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த ஆடியன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னு தெரியல பாத்துட்டு இருக்காங்க. பைத்தியம் கூட வரல. ஆமா இல்லமா நீ வந்து அந்த பில்லர் பத்தி சொன்னியா? அதை பத்தி பேசுறோம். ஃபிலிம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குங்க. பட் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபிலிம் விட இவ ஒரு மாதிரி இருக்குறாயே. எனக்கு காதுல விழுமா? உன்னோட ஆசையை நீ எவ்வளவு சந்தோஷமா பாக்குறீங்களா அதான் நான் சொன்னேம்மா. சரி ஓகே பாரு. சும்மா பாப்பீங்களா? எதுனா ஒண்ணு எடுத்துட்டு வரும். பாப்கார்ன் எடுத்துட்டு வரும். எல்லாமே நான் தான் சமைக்கணும். உங்களுக்கு நான் தான் எடுத்துட்டு வரும். ஒரு வேலை பண்றதுல வீட்டுல நீங்க என்னக்கு நான் எங்க அம்மா எடுப்போம். ஆமாமா சரி குடும்பத்தை அப்போ பையன் வேற இல்லை. நீ பொறுமையா இருவா. அவன் எங்க போனா? உங்களை மாதிரியே வீடு தங்குறது இல்லை. ஊரை சுத்திட்டே இருக்கா. இந்த வீட்டு என்ன ஆகுது? குடும்பத்துல ஃபேமிலி பிரேயர் பண்ணணும். சீன் போதுங்க. ஃபேமிலி பிரேயர் பண்ணணும். சீன் முடிச்சு சரி ஓகே. பையன் அதான் வந்துட்டான் பாருமா. பையன் வாடகை தான் வந்துட்டான். யார் சாமி? எங்கடா போயிட்டு வந்திருக்க நீ? ஒரு நியூ இயர் ஆக வீட்டுல இருக்க மாட்டேன். குடும்ப ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நானும் அப்போ 6:30 மணில இருந்து நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எப்படி குடும்ப ஜெபம் பண்ணலாம்? நீ எங்கதான் போய் தொலைஞ்ச நீ? இங்கதான்ப்பா போயிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேன். என்ன வயசு? ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பதான் சுத்துறியா? இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துங்க. பையனை நீங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க வலிப்பு சரி. இதுவே கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இவன் ஜெபத்தை பத்தி பேசுறான். ஐயோ நீ வந்து அவங்க கூப்பிட்ட இல்லமா உன் புள்ளிய அத பத்தி சொன்ன. சரி வாடா வந்து உக்கார. அவங்க அம்மா பத்தி தான் தெரியும் இல்ல? பாரு கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. நீ
என்ன மிஸ் பண்ற சண்டே கிளாஸ் மட்டும் ஜட்ஜ் மிஸ் பண்றேன் சொல்லுவாங்க. ஆனா இது இந்த சீனை நீ மிஸ் பண்ண கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கிய. வாழ்க்கையில உட்பட்டு வாயு. என்ன நம்ம எங்க அம்மா இல்லம்மா, நீ வந்து புள்ளிய ஒழுங்கா வளர்க்குறேன்னு சொன்னேன். அந்த புத்தியுள்ள ஸ்ரீயே அந்த நீதிமன்றம் 31 எனக்காக தான் எழுதிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? ஐயோ, கடவுளுக்கே சோதனை பயிர். சரி சரிம்மா, சரி பா எப்படியோ டைம் முடிஞ்சிச்சுமா. 8:30 மணி ஆச்சு. இப்பயாவது போலாமா? ஜெபம் பண்ணாமா? எங்க போலாம்? ஜெபத்துக்கு போலாம். உங்க அப்பாவை பத்தி கேட்டியா? பக்கத்துலயே உங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்கு. வயிற்றுல இருந்து வயிற்றுல ஒரே சத்தம்டா. அது என்னன்னு கேட்டா டைம் என்ன பாரு, 8:30 மணியா? சாருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவரு பேச மாட்டாரு, வயிறு தான் என்கிட்ட பேசுமா. பசி எடுக்குதுமா. பாத்தியா சொன்னல, பசியா சாப்பிடணுமா? குடும்ப சம்பவங்க அது ரொம்ப முக்கியம். ஆனா உங்களுக்கும் பசி எடுக்கும் இல்ல, அதே மாதிரி எனக்கும் பசி எடுக்குதுமா. எனக்கும் பசி எடுத்து. சரி வாங்க சாப்பிடும். வாடா உட்காந்து சாப்பிடும். பரிமாறுமா? என்னது? நான் பரிமாறதான். வாழ்க்கை ஃபுல்லா 20 வருஷமா நானே பரிமாறுவேன், நானே சாப்பாடு செய்வேன், நானே சோறுக்கு வைப்பேன், நானே கழுவுனா நானே கழுவுவேன். ஒரு வேளை எனக்கு நீ எடுத்து வைக்க மாட்டேன். இன்னும் கணவர் நீ எனக்கு கால் வலிக்குதுமா. இல்ல நானே பரிமாறிக்கிறேன் மாமா. உனக்கும் இல்ல வாக்கா இந்த மாதிரி எதனா செய்யணும் வைஃப்காக. சரி பரிமாறணுமா? உனக்கும் பரிமாறணுமா? அது ஒரு கேள்வியா? ஐயோ, வேணாம் நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, திருப்பி சண்டை எடுக்காதம்மா, நானும் உப்பு போடுறேன். சரி எனக்கு சாப்பிடாத மாதிரி இருக்கான். அவனுக்கு போட ஃபர்ஸ்ட். அம்மாது ஒரு கஷ்டம், இது ஒரு கஷ்டம். இந்தா சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. சாப்பிடுறா? சாப்பிடுமா நீயும்? பாரு, வாயில எடுத்து வைக்கிறான். உங்க அப்பா வைக்கிறாரு, ஆனா வந்து என்ன பண்றாரு? உன் கொழும்பு நல்லா இருக்கு, உன் சாப்பாடு நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு அப்ரிசியேஷன் இல்ல ஊர்ல. இல்ல அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்ல. நான் எங்க அம்மா எடுத்து வச்ச உடனே அப்படிமா சொல்லுது. அது மட்டும் இல்லம்மா, சொன்னாதான் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு தெரியும். சாப்பிட்டாலே தெரியாதா சொல்லு. சாப்பாடு நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் செஞ்சிருக்காங்க. அதான் அந்த களி எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. அப்பா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். கேட்டு வாங்கிக்கிறாப்பா இவ. குழம்ப பத்தி பேசின உக்காருமா. சரி உக்காரு. சரி சாப்பிடுறதும் சாப்பிடல. எத்தனை பிளேட் எடுத்து அவங்க வச்சு எல்லா வேலையும் நானே பண்ணு எதிர்பார்க்கல. பிளேட்டை மட்டும் போய் எடுத்து எடுத்துன்னு கூட வைக்கிறத வைக்கிற அப்படி தள்ளி வச்சுட்டு ஒரு நாள் வேலை பாரு. இது ஒரு கஷ்டம். எதனா ஒண்ணு பொழும்பினே இருக்க வேண்டிய. என்னம்மா சாப்பிட்டோம் இல்ல, ஃபேமிலி பிரேயர் பத்தி தான் சொன்னேன். என்ன நேரம் இப்போ மாமா 9 மணி ஆகுதுமா. 9 மணி ஃபேமிலி பிரேயர். ஆமா பண்ணணும். பண்ணணுமா? சரி பண்ணலாம். சரிப்பா, நீ ஏன் இவ்வளவு சாச்சிக்கிற? ஒரு 5 நிமிஷம் பண்ணி முடிச்சிடலாமா? 5 நிமிஷம் வாங்க. ஃபேமிலி பிரேயர் என்னமா பண்ணுது? 4 நிமிஷம். ஐயோ, 5 நிமிஷம் 4 நிமிஷம் தான். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4.5 நிமிஷம். இல்ல உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 4.3 minutes. இவ எப்படியோ நான் சொன்னா கேட்க மாட்டேன். இவ படிய போனா. நமக்கு ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம். ஐயோ, ரொம்ப முக்கியம். நீ வாக்காரமா, நம்ம ஜெபிக்கலாம். டேய் வாடா ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதுக்காக ஒழுங்கா டைமுக்கு வந்துருவியா? சரி வாங்க. நீ வாக்காரமா. எந்திரிக்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம். நம்ம வந்து முழங்கால இல்ல, கால் நம்ம 2 காலம் நின்று நம்ம வந்து இப்ப ஜெபம் பண்ண போறோம். அதுல ஜெபம் முதல்ல பாட்டு பாடிடணும். பாட்டு பண்ணுமா? ஓகே, நீ பாடு. குடும்பத்தோட புத்தி உள்ள ஸ்திரீ நீ தானமா? பாடுமா, பாடு. புத்தி உள்ள ஸ்திரீ நீ தானே, பாடு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. இதெல்லாம் ஒரு பாட்டு. சரிப்பா, இப்ப நம்ம வந்து சாப்பாடு முடிச்சிச்சுமா? வசனம் படிக்கலையா? ஓ ரைட், வசனம். படிமா. படிக்க தெரியாது. படிக்க தெரியாது. சரி படி. அந்த நீதிமன்றம் 31 படிச்சீங்க, அதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்களே. அதுதான் படிச்சுட்டு இருக்கேன்.
சரி ஆயிஷா, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். சரி ப்ரேயர் பண்ணிடுமா. நீ ப்ரேயர் பண்ணு. இல்லம்மா நீ தான் புத்தி நீ பண்ணு. இல்ல இல்ல நீ பண்ணு. நீ பண்ணுமா? நீ பண்ணுங்க. நீ தான் புத்திரஸ்தி நீங்க நீ பண்ணுமா. ஃபேமிலி ப்ரேயர் குடும்பத்தோட தலைவர் நீங்க தான் பண்ணணும். நான் பண்ண அப்பா எப்படியோ இப்பயாச்சும் சொன்னாலே குடும்பத்தோட தலைவர். இல்ல இல்ல ஜெபிக்கணும்ல, நான் ஜெபிக்கிறேன். சரி ஜெபி ஓகே ஜெபிமா. You close your eyes. Okay. கண்ணு பார்க்காதீங்க. ப்ரேயர் பண்ணுங்க. பார்த்துட்டு எல்லாம் வராது. சரி எனக்கு பார்த்து நான் நான் வராது. நான் பண்ணுவேன் நீ பண்ணுவா. ஓகே. அன்புள்ள இயேசப்பா, என் ஹஸ்பண்ட் என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும். அவருக்கு ஒரு நல்ல புத்தி கொடுங்க. அறிவை ஊத்துங்க தலையில. இவருக்கு அப்படியே அறிவை ஊத்தி ஊத்துறாரு கடவுள். அவரை தனியா சும்மா பண்றீங்க. நான் பண்றேன். அல்லேலூயா ஆமென். சரி, எங்க பையன் தூங்கிட்டாங்க. இப்ப என்னமா பண்ணலாம்? சரி வா நம்மள போய் படுக்கலாமா. வா. சரி நீங்க போங்க. ஏன் அப்படி தோத்துற? நீ வரலையா? என்ன டைம் ஆகுது? 10:30 மணி ஆகுமா. 10:30 மணி. சரி நீங்க போங்க. ஏன் நீ என்ன பண்ண போறமா ஹால்ல உட்கார்ந்து? ஆக்சுவலி பிராக்டிகலி ஸ்பீக்கிங் 10:00ல இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு புது சீரியல் போடுறாங்க. அவன் யார் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா போதும், நான் அடுத்த சீரியல் நான் பார்க்க மாட்டேன். இப்போ நான் குடும்ப பிரேயர் நான் வந்து செகண்ட் எபிசோட் கூட பார்க்க மாட்டேன், தேர்ட் எபிசோட் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் பார்ப்பேன். அதனால நான் சீரியல் பார்க்கணும். அதனால குடும்ப ஜெபம் வேண்டாங்க. பாத்தீங்களா நீங்க இப்போதான் குடும்ப ஜெபத்தை முடிச்சு அதுக்குள்ளேயே போக நம்ம தீர்மானம் எடுத்துக்கோமா. தீர்மானமா? ஆமா சபையில நம்ம தீர்மானம் எடுத்தோம் இல்ல குடும்ப ஜெபத்துக்குல. ஆமா குடும்ப ஜெபத்துக்கு நம்ம தீர்மானம் எடுத்தோம். ஆனா டைம் ஸ்லாட் இல்லைங்க ஜெபிக்கிறதுக்கு. வானாமா நீ பார்க்காதம்மா டிவி. நீங்க ரொம்ப ஒழுங்கு. காலையில ஏஞ்ச நியூஸ் பேப்பரை பாக்குவாரு. ஒரு மணி நேரமா பாப்பாரு. இவர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஆனா என்ன சொல்லுவார்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் வீடு பெருக்கிறேன், வீடு முழுவதும் சோறு செய்யறேன், அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன், எல்லாமே பண்றேன். ஆனா நான் வந்து டிவி பார்க்க கூடாது, நான் வந்து போன் ஒரு நிமிஷம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டா நீ வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அப்படியே பார்க்க முடியலன்னா நான் நியூஸ் பேப்பரே வரா பாக்குறேன். அதை கூட புரிஞ்சுக்க முடியல. தவறு நீங்க பேசுறது தவறு இல்ல. நான் அப்படியே சொல்லலாமா. நீ இப்ப டிவி பார்த்தா நைட் டைம்ல கண்ணு போயிடும், உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கு டிவி பார்க்கறது. வா வா. இப்போ குடும்பம் ஜெபம் பண்ணதுனால இப்போ நான் சீரியல் பார்க்க கூடாதுல்ல? ஆமாமா. சரி, ஆனா பாருங்க இந்த குடும்ப ஜெபம் ஸ்டார்ட் ஆனது பிரச்சனையாவே இருக்குங்க. எங்களுக்காக நீ இது பண்ணாதம்மா, கடவுளுக்காக டிவி பார்க்காம இருக்காமா நீ. ஐயோ ஏதோ ஒரு தீர்மானம் நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஏங்க அந்த 5 நிமிஷம் வாமா போலாம். சரி, அந்த யாரும் இன்ட்ரோ வர பண்ணாங்க. இப்போ யாரும் நம்ம வர வாமா நீ யார் எப்படின்னா வரட்டும், அப்படின்னா பிரச்சனை. இப்பதான் வராங்க. ஐயோ வாமா. ஓ 2026 ஆயிடுச்சா? இது ஃபேமிலி 2. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. ஒரு புதிய ஆண்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. போன வருஷம் முழுவதுமா நீங்க பாதுகாத்தீங்க ஏசப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நேற்று வந்து நாங்க சபைக்கு போனோம். இன்னைக்கு வந்து உங்களுடைய சமூகத்தை நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. பாத்தீங்களா 6 மணி ஆயிடுச்சு காலையில. ஏசப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்காக நான் கொடுத்த என்னுடைய வாக்குத்தத்தம் வந்து நீங்க வந்து தினமும் நிறைவேற்றி கொண்டே இருக்கீங்க. ஆனா நாங்க வந்து குடும்ப ஜெபத்தை வந்து தரித்திருக்கணும்னு நாங்க தீர்மானம் எடுத்திருக்கோம் ஏசப்பா. இது நாங்க வந்து ஸ்டார்டிங்கோ இல்ல எண்டிங்கோ இந்த வருஷத்துல இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்க இதை கடைபிடிக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யணும். நான் மட்டும் பைபிள் படிக்காம நான் ப்ரேயர் பண்ணாம என்னுடைய குடும்பத்திற்கு, என்னோட மனைவிக்கோ, என்னோட பிள்ளைக்கு நான் தான் ஏசப்பா ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏசப்பா உதவி செய்யணும். ஆமென். ஐயோ இவ்வளவு சாமான இருக்கே, நம்ம எப்படி கழுவ போறோம்? சரி நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டே கழுவலாம், அப்பதான் ஜெர்னியாகும். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நீ நல்லவர் ஏசப்பா, நீ துதிக்கிறோம். அப்பா ஒரு வழியா எப்படியோ சாமான கழுவி முடிச்சிட்டோம். நம்ம டெய்லி துதிச்சுட்டா ஒரு எல்லா வேலையும் ஜெர்னியா எடுப்போம். டைம் என்ன 6 மணியே. 6 மணிக்கெல்லாம் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணுமே. சரி நம்ம போய் நம்ம பிள்ளைகளும் நம்ம கணவரை போய் ஆயத்தப்படுத்தலாம். நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுமா. நான் வந்து வேத வாசிச்சுட்டு இருக்கேமா. வேத வாசிக்கிறீங்க? ஆமா. எந்த வேத வாசிக்கிறீங்க? நான் வந்து ப்ராவர்ப்ஸ் 31 சாப்டர் வந்து வாசிச்சுட்டு இருக்கேன்.
ப்ராபப்ஸா? ஆமா 31 ஆமா. என்ன சொல்லுது அதுல? உனக்கு தெரியாதா? அது வந்து ஒரு குணசாலியான ஸ்திரியை பத்தி பேசுது. யார் அது? அது நீதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து இணையும் போது கர்த்தர் வந்து என்னை வந்து நான் வந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். அதாவது நம்ம இணைந்தோம். அதுக்காக நான் வந்து கர்த்தரை வந்து தினமும் ஸ்தோத்திரித்து நான் வசனத்தை படிப்பேன். ஆமாங்க. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த வேத வசனம் எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் கத்து கொடுக்க வேண்டியதுதானே? ஓ அப்படியா? இல்ல நான் சீக்கிரமா எழுந்ததுனால வந்து நான் வேத வாசிச்சது. சரி இப்ப என்ன பண்ணிடுவோம்? 6:10 இன்னும் 20 minutes நம்ம வந்து பிரேயர் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவளை எழுப்பிட்டு நம்ம ஜெபத்திருப்பா நம்ம வந்து ஜெபம் செய்யலாம். சரி. அம்மா என்ன பண்ற? அம்மா இப்பதான் 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். நீயும் ஸ்தோத்திரம் சொல்ற, நானும் இப்பதான் கிச்சன்ல ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தேன். இப்ப என்ன டைம் தெரியுதா? 6:15 ஆயிடுச்சுமா. 6:30க்கு நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ ஜெபி ரெடியா? சரிம்மா, நான் போய் ready ஆ இருக்கேன். புக் பைபிள் போய் நீ போட்டு சொல்லவே தேவையில்லை, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க எல்லாரும் பிரேயர் பண்ணலாம். டைம் ஆச்சு. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி தகப்பனே. இயேசுப்பா, எனக்கு புதிய ஆண்டு கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றி 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 இயேசுப்பா. சொல்லுமா, அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற இதா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஐஸ்பா பத்தி போதிக்கணும், உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல வைஃபா இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமா, நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். போன வருஷம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? நம்மளோட கம்பெனில வந்து அநேக விதமான இன்சால்வன்சியான காரியம் வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கர்த்தரை வந்து அதிகமா அது முன்னாள் போட்டு நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்ப ஜெபத்துல வந்து நம்ம எப்பவுமே வச்சு ஜெபிக்கலாம். நம்ம பிள்ளைகளை வச்சு ஜெபிக்கணும். ஆமா ஆமா, நம்ம இது வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமா நம்ம ஜெபத்துல வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்மளே வந்தாலும் தினமும் வந்து நம்ம யார் இருக்கணுமோ இல்லையோ, ஆனா கர்த்தரோட சமூகத்துல வந்து கர்த்தரோட நேரத்தை வந்து கர்த்தருக்கா நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். நீயோ வந்து ஸ்ரீயோ எப்பவுமே ஜெபத்துல வந்து நினைக்கணும். சரியா? சரிங்க. சரி. ஏசப்பா நன்றி.